உங்க குழந்தைங்க ஓவர் வெயிட்டாவோ இல்ல அண்டர் வெயிட்டாவோ இருக்காங்களா? உங்க குழந்தைங்க ஓவர் வெயிட்டா இருக்காங்கன்னா, அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல நெறைய கலோரி வேல்யூ இருக்கு. ஆனா அதே அவங்க பர்ன் அவுட் பண்றது வந்து இனஃப் ஆஃப் கலோரி வேல்யூஸ் இல்லன்னு அர்த்தங்க. அவங்க அண்டர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்க சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து கலோரி வேல்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அவங்க அதிகமா பர்ன் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு பேலன்ஸ் டயட் பேட்டர்ன் உங்க குழந்தைக்கு நீங்க செட் பண்ணி குடுத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ல இருந்து ஈஸியா அவங்க வெளிய வந்துருவாங்க. பேலன்ஸ் டயட் பேட்டர்ன்னா ஒண்ணும் இல்லைங்க. புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அலாங் வித் வாட்டர் பேலன்ஸா ஒரு மீல்ல இருந்தா தான் அத நம்ம வந்து பேலன்ஸ் மீல்னு சொல்றோம். அத விட முக்கியம் உங்க குழந்தைங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல தான் ஒரு என்டையர் டேக்கான மெஜாரிட்டி எனர்ஜி இருக்கு. அதனால அத கண்டிப்பா உங்களுக்கு குடுத்துருங்க. அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன் செட் பண்ணி குடுக்குறதும் ஒரு ஹெல்த்தி ஸ்லீப் பேட்டர்னா இருக்கணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்க வைக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ ஒரு 2 மணி நேரமாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேப் குடுத்து அவங்கள படுக்க வைங்க. அது மதியானமா இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி. அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் ரொட்டீனை எவ்ரி டே செட் பண்ணி கொடுத்துருங்க. மார்னிங் ஆர் ஈவினிங் அவங்க நல்லா ஒரு ஓடி ஆடி வேர்க்க விளையாடணும். அது இண்டோரா இருந்தாலும் சரி, அவுட்டோரா இருந்தாலும் சரி. இதை பண்ணிட்டாங்கன்னாவே இந்த வெயிட் இஷ்யூஸ் உங்க குழந்தைகளுக்கு சீக்கிரம் வராது. உங்க குழந்தைகளுக்கு ஒரு பேலன்ஸ் டயட் சார்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல உங்க குழந்தையோட ஏஜோட சேர்த்து டயட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.